வணக்கம் நண்பர்களே, வாங்க இப்போ கோயமுத்தூரில் ஒரு மாடர்ன் கம்யூனிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இயற்கையின் கொடை கோயமுத்தூர். கோயமுத்தூரில் சிட்டி லிமிட்டில் இந்த அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்மளுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஃப்ளாட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஒவ்வொன்றுலையும் சாய்ஸ், பில்டிங் டைப்ஸில் சாய்ஸ், குழந்தைகளுக்கு நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு சாய்ஸ், வாட்டர் பியூரிஃபையர் வாட்டர் டைப்பில் சாய்ஸ், அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்மளுக்கு அமெனிட்டிஸில் நிறையா கொடுத்துருக்காங்க இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபுல்லுமே 2 BHK அப்பார்ட்மெண்ட்டுங்க. கார் பார்க்கிங், கவர்டு கார் பார்க்கிங், ஸ்டில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளாட் அப்படிங்கிற பேசிஸில் இது பண்ணியிருக்காங்க. பாருங்கள், கார் பார்க்கிங்கு தனித்தனி ஏரியா ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மிக அட்டகாசமாக அமைஞ்சிருக்குங்க. மேலே போகிறக்கு ஸ்டெப்ஸும் வச்சு கொடுத்துருக்காங்க. அது போக லிஃப்ட்டும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆஃபரில் கூட சாய்ஸ் தராங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் ஆஃபர்ஸ் தராங்க. அது போக உங்களுக்கு அம்யூனிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தை பேஸ் பண்ணுறதுக்காக கிட்ஸுக்கு ப்ளே ஏரியாவும், பெரியவங்களுக்கு ஜிம்மும், அதோட பெரியவங்களுக்கு வாக்கிங் ட்ராக்கும் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. வாங்க ஒரு மாடல் ஹவுஸை பார்ப்போம். நம்ம இப்போ இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நம்மளுக்கு கிழக்கு, மேற்கு, வடக்கு அப்படிங்கிற 3 டைப்பில் நம்மளுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ளாட்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 20க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்ச ஒரு பெரிய லிவிங் ஹால் வித் டைனிங். பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும், இந்த மாடல் ஹவுஸில் எல்லா இடத்துலையும் ஸ்பேஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு ஒரு பெரிய அளவில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லிவிங் ஹால் ப்ளஸ் டைனிங் ஹால். அது போக உங்களுக்கு அதில் ஒரு ஓப்பன் பால்கனி இருக்குது. இந்த பால்கனி பார்த்தீங்கன்னா 10க்கு 6 அப்படிங்கிற அளவில் இருக்குது. ஹாலில் இருந்து உள்ளே போகிற மாதிரி ஒரு கிச்சனுங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மாடல் ஹவுஸுங்க. 10க்கு 8 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கிச்சனுங்க. இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் என்னென்ன பண்ணியிருக்காங்களா, கீழே பேஸ் கேபினட், கட்லரிஸ் எல்லாம் வைக்கிற மாதிரியும், மேலே யூட்டிலிட்டிஸ் திங்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி மேலே செல்ஃப்ஸு, லிண்டன்லை செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு சிம்னி வைக்கிறதுக்கு ப்ரொவிஷனும், அதுக்கும் மேலேயும் நம்மளுக்கு ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. அப்போ ரொம்ப பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்கும். வாட்டர் பியூரிஃபையர் கொடுத்துருக்காங்க. யூட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10க்கு 4 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு யூட்டிலிட்டிங்க. இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப லேடிஸ்க்கு ரொம்ப ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறாங்க மாதிரி ஒரு மாடர்ன் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிச்சனுங்க. கிச்சன்லேருந்து வெளியே வந்தால் ஹாலுக்கும் பெட்ரூமுக்கும் ஒரு காமனாக ஒரு செகண்ட் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 5க்கு 4 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. கீழேயும் மேலேயும் நம்மளுக்கு ஆன்டி ஸ்கிட் டைப்பில் செராமிக் டைல்ஸ் போட்டு கொடுத்து மேட் ஃபினிஷில் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லும் கவர் ஆகிருக்கு. அதை போக நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம்ங்க. இந்த செகண்ட் பெட்ரூமில் பாருங்கள், 2 காட் போட்டிருக்கு. அந்த காட் போட்டு அது போக நம்மளுக்கு நிறையா ஸ்பேஸ் இருக்குது. இது ஒரு மாடல் அப்பார்ட்மெண்ட். இதை பற்றி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். நம்மளுக்கு இதுலேயும் இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், குழந்தைங்க படிக்கிறதுக்கு ஸ்டடி ரூமுங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள், மேலே ஸ்டோரேஜ் கேபினெட் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வீரகேரளத்தில் இருக்குது. ஆர்எஸ்புரத்தில் இருந்து ஜஸ்ட் 4 கிலோமீட்டர்ஸில் இருக்குங்க. இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அட்டகாசமான பெரிய மாஸ்டர் பெட்ரூமை தான் பார்க்க போகிறீங்க. 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. இதுலேயும் நம்மளுக்கு இன்டீரியர் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதுலேயும் ஒரு ஸ்டடி யூனிட் அப்படி பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு மிக அற்புதமான, மிக சிறந்த தரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய
ஒரு அப்பார்ட்மெண்ட்டுங்க. இந்த பில்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்யூட்டட் பில்டர்ஸுங்க. கோயம்புத்தூரில் விரல் விட்டு எண்ணக்கூடிய நம்பகமான பில்டர்ஸில் இவங்களும் ஒருத்தங்க. அப்புறம் அது போக இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 செப்பரேட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்டுக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங்க்கும், சும்மா மைண்டை ரிலாக்ஸாக உட்கார்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து இந்த பெரிய டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 4 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய டாய்லெட்டுங்க. இது ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டைப்பில் ஃபிட்டிங்ஸ் மாட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாமே பிராண்டடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்கிட் செராமிக் டைல்ஸும், மேலே வால் டைல்ஸும் செராமிக்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் அம்யூனிட்டிஸ் அப்படின்னு வந்து நீங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஜிம் இருக்குது, ப்ளே ஏரியா இருக்குது, ப்ரெஷர் பம்ப் இருக்குது. வாங்க பால்கனியில் பாருங்கள் இப்படி இயற்கை எழில் கொஞ்சம் அழகுங்க. 10க்கு 6 அப்படிங்கிற அளவில் அதுலேயும் உங்களுக்கு வாஷ் பேசின் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் வைக்க. வணக்கம்ங்க. இது அம்யூனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிபி பிளான்ட்டுங்க, பவர் பேக்கப், ஆர்ஓ பிளான்ட்டுங்க, 24x செக்யூரிட்டி, கிளப் ஹவுஸு, கம்யூனிட்டி ஹால், ப்ரெஷர் பம்புங்க.